வணக்கம் நட்புகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பீட்ஸில் டபுள் ஹார்ட் வச்சு பேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஏற்கனவே ஒரு பேக்கு சிங்கிள் ஹார்ட் மட்டும் வச்சு இருக்கும். இது டபுள் இருக்கும். ஸோ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸ்டார்டிங்கில் 4 ஒயிட்டு, நெக்ஸ்ட்டு 3 ஒயிட் ஆட் பண்ணோம். ரைட்டில் ஒன்று, லெஃப்டில் ஒன்று, சென்டரில் ஒன்று. நெக்ஸ்ட்டு ஒரு ஒயிட்டு, 2 பிங்க்கு, நெக்ஸ்ட்டு 3 பிங்க்கு, நெக்ஸ்ட்டு 3 ஒயிட்டு டேர்னிங், திருப்பியும் 3 ஒயிட்டு டேர்னிங். இப்போ நம்ம வயரை வந்து லெஃப்ட் சைடில் ஜாயின் பண்ணிக்கலாம். டூ பிங்க்கு, நெக்ஸ்ட்டு 2 பிங்க்கு, ஒயிட்டு, நெக்ஸ்ட்டும் ஒயிட்டு டேர்னிங், இது டேர்னிங். இப்போ 3 ஒயிட்டு, 3 ஒயிட்டு, இது டேர்னிங், ஒயிட் ஒயிட், பர்பிள் பிங்க், பிங்க் பிங்க், ஒயிட் ஒயிட்டு டேர்னிங். நெக்ஸ்ட் ஸ்டெப் ஒயிட் ஒயிட்டு டேர்னிங், 3 ஒயிட்டு டேர்னிங், white and purple, purple purple, purple white, white and white turning, white white purple turning, purple purple, purple white, white white, white white turning. Next 3 white turning, 3 white turning, white purple, next 2 purple. இப்போ 2 ஹார்ட்டும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நான் வந்து 2 ஸ்டெப்பும் சும்மா ஒயிட் தான் வரும். இப்போ 2 சைடும் 2 ஒயிட் ஆட் பண்ணிட்டு வயரை சுற்றி எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த மாதிரி உள்பக்கமாக நாட் போட்டுக்கலாம். நாட் போட்டுட்டு எக்ஸஸாக இருக்க வயரை கட் பண்ணிடுங்க. இப்போ இதே போல் இன்னொன்றும் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ 2 இது பண்ணிக்குவோம். இப்போ 2த்தையும் ஒன்றா வச்சுட்டு இந்த சைடில் நம்ம வியூ பண்ணி எடுத்துகிட்டு போவோம். இப்போ 2த்தையும் ஒரே இதில் வச்சுருக்கேன் நான். இப்போ நம்ம பேக் பண்ணும்போது மேலே ஓப்பன் விடுவோம். ஸோ நம்ம இந்த லாஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோன்னாக்கா இதே போல் இப்படி சுற்றி எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே ஃப்ரீயாக விட்டுடலாம். ஸோ அதனால் இங்கே இந்த சைடோ இல்லை இந்த சைடோ இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. நான் இங்கிட்டிருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த மாதிரி 2த்தையும் ஈக்குவலாக வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்குவோம். இதுவும் அப்படியே தான் 4 பெட்டலாக தான் கொண்டுட்டு வரணும். இந்த மாதிரி ஜாயின் பண்ணி எடுத்துகிட்டு போகணும். நான் ஸ்டார்டிங்கில் ஒயிட்டு போட்டேன். பட் அதை விட பிங்க் அந்த இடத்துல நல்லாயிருக்கு. ஸோ அதனால் நான் பிங்க் ஆட் பண்ணிக்கிறேன். அதே போல் பர்பிள் வர இடத்துல பர்பிள் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம.
இப்போ நான் இந்த இடத்துல வந்துட்டு இந்த ஒரே இடம் மட்டும்தான் நான் பிங்க் ஆட் பண்ணியிருக்கேன். மீதி ஃபுல்லாக ஒயிட் போட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரி வரும். இப்போ அதே போல் இந்த சைடும் இப்போ நம்ம ஃபுல்லாக ஒயிட் போட்டுக்குவோம். இந்த இடத்துல மட்டும் பர்பிள் போட்டுக்கிட்டு கம்ப்ளீட் பண்ணிடுவோம். இப்போ நம்ம இந்த சைடு ஸ்டார்ட் பண்ணோம். இதான் ஸ்டார்ட் பண்ண ஸ்பேஸு. இப்படி ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்படியே ஃபுல்லாக இந்த சைடு ஃபுல்லாக ஒயிட் கொண்டு வந்தோம். அதுக்கப்புறம் இங்கேருந்து இப்படி மேலே கீழேருந்து மேலே வந்தாச்சு. இந்த இதை ஓப்பனாக விட்டுருக்கேன். ஸோ இங்கே வந்து அடுத்து ஹேண்டில் போட்டுக்கலாம். இந்த இடத்துல இந்த பீட்டில் வந்துட்டு நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஹேண்டிலுக்கு. 4 பீஸ் ஜாயின் பண்ணிவிட்டு ஒரு 11 பீட்ஸ்க்கு பக்கமாக இதில் ஜாயின் பண்ணியிருக்கேன். திருப்பி அதே போல் இந்த சைடு எண்ட் பண்ணியிருக்கேன். 2 சைடுமே ஹேண்டில் போட்டிருக்கேன். இது டோட்டல் ஆப்ஷன் தான். நான் சின்ன பார்டர் மாதிரி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நீடிலில் வந்துட்டு கொடுக்கலான் இருக்கேன். ஜஸ்ட்டு இந்த மாதிரி மெல்லிசு நூல் இல்லை ஒயர் எடுத்துகிட்டு இந்த கார்னரில் நாட் போட்டுக்கோங்க. நாட் போட்டுட்டு சீட் பீட் எடுத்துகிட்டு பார்டர் மாதிரி கொடுத்துடலாம். நம்ம ஒவ்வொரு இதுலேயும் ஒயர்லேயுமே சீட் பீட் ஒன்று ஆட் பண்ணிவிட்டு வரேன். ஆட் பண்ணிட்டு ஜஸ்ட்டு அடுத்த பீட்டுக்குள்ளார எங்கே விடணுமோ அங்கே வந்து விட்டுக்கலாம் இந்த மாதிரி. ஸோ இதே போல் நீங்கள் எந்த டிசைனில் வேணாலும் நீங்கள் ஃபுல்லாக கொடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நான் சும்மா அங்கங்கே தான் கொடுத்துருக்கேன். பிளாக் கலர் ஒரு சைடு தான் கொடுத்துருக்கேன், இன்னொரு சைடு கொடுக்கலாம். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பேக் ரொம்ப ஈஸி தான். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.